Hello everyone. So actually in the last sessions அப்படிங்கிறதுல நம்ம preamble, citizenship, fundamental rights பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல கண்டினியூஷன் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்துட்டோம். ஸோ லைக் லாஸ்ட் ஏரியா பார்க்கலாம். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஆர்டிகல் 27 அப்படிங்கிறதுல நம்ம ரிலீஜியஸ் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுக்கு யாரும் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இப்போ லெட்ஸ் சே டெம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு வந்தால் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கு யூ ஹேவ் டு பே டேக்ஸ், அங்கே யூஸ் பண்ணக்கூடிய வாட்டருக்கு யூ ஹேவ் டு பே டேக்ஸ். பட் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிறதுக்கு யூ நோ நீட் டு பே டேக்ஸ். ஓகேவா? பே பண்ணலாம், பே பண்ணாமல் கூட இருக்கலாம். யூ ஹேவ் அ ஃப்ரீடம். ஓகேவா? ஸோ ஃப்ரீடம் டு பே டேக்ஸ் ஆர் நோ டேக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு பே பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது, பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் மோஸ்ட்லி பே பண்ண மாட்டாங்க, நோ டேக்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அந்த லாஸ்ட் ஒன் ஆர்டிகல் 28 அப்படிங்கிறதுல ஃப்ரீடம் டு ஃபாலோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஹிந்து ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்தால் ஸ்லோகம் சொல்லுவாங்க. முஸ்லீம் ஸ்கூல்ஸ் அப்படின்னு வந்தால் குரானோட வாசகங்களை சொல்லுவாங்க. இஃப் இட் இஸ் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுனா பைபிளோட வாசகங்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி வாசகங்கள்லாம் அந்த சில்ட்ரன்ஸ் மஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதை பேஸ் பண்ணி அந்த சில்ட்ரன்ஸை பனிஷ் பண்ணுறதோ இல்லை அந்த பர்சனுக்கு வந்து டிசி கொடுக்குறதோ, ஸோ இட் ஷுட் நாட் பி அப்படிங்கிறது வந்து அக்செப்டட். ஏன்னா எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ லைக் இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆக்சுவலாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நான் ட்ரிக் சொல்கிறேன். ஆர்டிகல் 25, 26, 27 and 28. ஸோ இந்த ஆர்டிகல் 25 அப்படிங்கிறதுனா இட்ஸ் லைக் 1/4 எழுதலாமா? 25 அப்படிங்கிறதுனா லைக் 25/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 எழுதலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் லைக் அ குவார்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ குவார்டர்லி எக்ஸாமில் எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சைன்ஸ் நம்ம மனசுக்கு இந்த 4 வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆப்ஷன்ஸில் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது எதெல்லாம் வந்து ஆர்டிகல் 25 இன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த இடத்துல குவார்டர்லி எக்ஸாமுக்கு போகிறோம். ஸோ கன்சைன்ஸ் மனசுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை வணங்க போகிறோம். கன்சைன்ஸ் மனசுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை வணங்க போகிறோம். ப்ரொஃபஸ் பட்டை போட்டுக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டும் சேர்த்து கிளியர் பண்ணோன்னா அவனுக்கு ஒரு பட்டையை போட்டு வரும். ஸோ இட்ஸ் லைக் ப்ராபகேட் த ரிலீஜன். ஸோ இந்த மாதிரி அந்த 4 வார்த்தையும் ஈஸியாக உங்களால் 25 அப்படிங்கிற டேர்ம் வச்சு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 26 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா 26னா 6 ஆத்தோரமாக ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் எடுத்து மேனேஜ் பண்ணுற ரைட்ஸ் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? மேனேஜ் தி ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அண்ட் 27 K7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. K7 வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டான், ரிலீஜனுக்காக அவன் காசே கொடுக்க மாட்டான், சாமிக்குன்னு ₹1 எடுத்து வைக்க மாட்டான். 27 K7 டேக்ஸ் கொடுக்க மாட்டான். நெக்ஸ்ட்டு 28 அப்படின்னு வந்தால் 2 8 இருக்கா? அங்கே ஒரு 8 பார்த்தோம், 8 பட்டம் பறக்குதுன்னு சொல்லிட்டோம். இங்கே என்ன இருக்குன்னா 2 8 இருக்கா? ஸோ அப்போ இந்த லெட்ஸே வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை உள்ளே போகிறாங்க, ஏதோ ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கேட்குதுன்னா அப்படியே 2 ஸ்டெப்பு பின்னாடி வச்சு பேக் கேட் வழியாக ஓடி போயிட்டாங்க. ஸோ லைக் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இட்ஸ் லைக் நிமோனிக்ஸ்க்காக. ஸோ 2 8 2 ஸ்டெப்பு பேக்வேர்ட். ஓகேவா? 2 8 பின்னாடி வச்சு என்ன பண்ணிட்டாங்க? ஸோ பேக் கேட் வழியாக ஓடி போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் வி ஹேவ் தட் ரைட். அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் மென்ஷன் இன் தி ரிலீஜியஸ் ரைட்ஸ் ஆர்டிகல் 25, 26, 27, 28 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 29, 30. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலி இட்ஸ் சீம் அஸ் அ மைனாரிட்டி ரைட்ஸ். ஏன்னா இது மோஸ்ட்லி யாருக்கு அப்ளை ஆகும்னா மைனாரிட்டி பீப்புள். பட் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மைனாரிட்டி கிடையாது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மேபி அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ லெட்ஸ் சே ஆர்டிகல் 29, 30 அப்படிங்கிற ரைட்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் மைனாரிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. இட் லுக் லைக் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதில் என்ன பண்ணுறாங்க? மைனாரிட்டியோட ஃப்ரீடம் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மைனாரிட்டிக்குன்னு மட்டும் கிடையாது, ஜென்ரல் பீப்புளுக்கும் அப்ளை ஆகும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 29 பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்தால் ஆக்சுவலாக இதில் ஸ்கிரிப்ட் விட்டுட்டாங்க. ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், இந்த 3 வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ லைக் மைனாரிட்டி பீப்புளோட எந்தெந்த விஷயங்களை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? ஆப்ஷன் ஏ ஸ்கிரிப்ட். ஐ மீன் இட்ஸ் லைக் 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட். ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ், கல்ச்சர், ரிலீஜியன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆன்சர் போட்டாங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர் போட்டாங்க. ஆக்சுவலாக தட் இஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் 1 2 3. ஓகே? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் இன்க்ளூடிங் ரிலீஜியன் ஹியர், ஒன்லி ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ், கல்ச்சர், இந்த 3 மட்டும் தான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா சில்க் சாக்லேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரி மில்க் சில்க் இருக்கும் இல்லையா? டைரி மில்க் சில்க் சாக்லேட். S ஃபார் ஸ்கிரிப்ட், L ஃபார் லாங்குவேஜ் அண்ட் C ஃபார் கல்ச்சர். S ஃபார் ஸ்கிரிப்ட், L ஃபார் லாங்குவேஜ் அண்ட்
C for script. ஸோ சில்க் சாக்லேட் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னு வந்தால் ஈஸியாக அந்த 3 டேர்ம் அப்படிங்கிறத உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியும். ஸோ லைக் எல்லாருக்குமே இந்த ரைட்ஸ் இருக்குது. ஜென்ரலி இட் சீம் அஸ் ரைட் ஆஃப் மைனாரிட்டி தான். ஸோ மைனாரிட்டிக்குன்னு அவங்களோட ஸ்கிரிப்ட்னா எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்து வடிவத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அவங்களோட கல்ச்சர் கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட லாங்குவேஜ் மொழியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சேம் வே இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மைனாரிட்டிஸ், ஆக்சுவலி இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் அதர் மெஜாரிட்டேரியன் பீப்புள், அதர் ஜென்ரல் கேட்டகரி பீப்புள். இப்போ லெட்ஸ் சே நம்மளுமே என்ன பண்ணோம், ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட். ஆக்சுவலாக இட்ஸ் TNPSC கொஸ்டின், TNPSC Group 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணது வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும்? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 14, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 29, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 30 அண்ட் ஆப்ஷன் டி வந்து ஆர்டிகல் 32ன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 29 கீழே வரும். ஸோ ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து இட்ஸ் ஃபார் தமிழ்நாடு பீப்புள்ஸோட மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம், அதுக்காக ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர், கலாச்சாரம். இட்ஸ் கம்ஸ் அண்டர் த கல்ச்சர். நம்மளோட கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், நிறைய பேர் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணோம். அப்போ அது எந்த கேட்டகரிக்கில் வருது? ஆர்டிகல் 29. ஸோ அப்போ இது மைனாரிட்டிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது, மெஜாரிட்டி பீப்புளுக்கும் அப்ளை ஆகும். பட் மோஸ்ட்லி இட்ஸ் கவர் ஃபார் மைனாரிட்டி பீப்புளுக்காக. ஸோ ஜென்ரலாக அந்த ஆர்டிகல் 29, 30 வந்து நான் சொன்ன மாதிரி சீம் அஸ் அ ரைட் ஆஃப் மைனாரிட்டி. ஸோ மேபி கொஸ்டின் கேட்கலாம், ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து சீம் அஸ் அ ரைட் ஆஃப் மைனாரிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 29, 30 தான். ஆனால் இட்ஸ் ஒன்லி ஃபார் மைனாரிட்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ஸோ அது வேறு இது வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 30 அப்படிங்கிறதுல மைனாரிட்டி பீப்புள் வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை அவங்களுக்குன்னு தனியாக ஆரம்பிச்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. இப்போ லெட்ஸே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய சௌராஷ்டிரன் பீப்புள்ஸ் இருப்பாங்க, வன்னியர் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குன்னே தனியாக என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸோ காலேஜ் அப்படிங்கிறதோ நடத்துறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இட்ஸ் நாட் லைக் அவங்கள மட்டும்தான் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ரேஷியோ பேசிஸில் ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ லெட்ஸ் சே இஃப் இட் இஸ் அ சௌராஷ்டிரன் ஸ்கூல் அப்படின்னு வந்தால் அங்கே 80% சௌராஷ்டிரன் பீப்புள் படிப்பாங்க, ரிமைனிங் 20% அதர் கேட்டகரி பீப்புள்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நிறைய முஸ்லீம்ஸ் குரான் அந்த சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், அவங்க சான்ஸ்கிரிட் மட்டும் தான் படிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே ஹிந்து ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், அவங்க வந்து சம்திங் ஓரியன்ட் டு லைக் ரிக்வேதா, யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் படிக்கிறதுக்கு நிறைய வேதா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நாங்கள் வேதங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க படிக்கிறாங்க அண்ட் சம் அதர் கேட்டகரி பீப்புள் ஆல்சோ அப்படிங்கிறது வந்து இன்க்ளூடட். ஓகேவா? ஸோ இஃப் தேர் வாண்டட் அப்படின்னு வந்து தே கேன் ஜாயின் தட் கைண்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறதுல கூட அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் வாட் மென்ஷன் இன் ஆர்டிகல் 30 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, ஐ மீன் மைனாரிட்டிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கும் ஆர்டிகல் 31 அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ லெட்ஸே ஒரு மைனாரிட்டியோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை கவர்மெண்ட் தன்னோட ப்ராஜெக்ட்டுக்காக டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் அதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும். எதர் கேஷாக கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதுல அந்த ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது வந்து அவங்க பண்ணி தரலாம். ஓகேவா? சப்போஸ் இதை கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா மைனாரிட்டி பீப்புள் என்ன பண்ணலாம், எங்கே போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம், டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக முடியும். ஏன்னா இது அவங்களுக்கு ஆர்டிகல் 30ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட், அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட். அதனால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். அதே உங்களோட என்னோட வீடை வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்துட்டாங்க, இல்லை நம்ம கட்டி வச்சு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலையோ காலேஜோ எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கலன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்களால எங்கே தான் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? இஃப் இட் இஸ் கம்ஸ் அண்டர் 31 அவங்களால டு த மேக்ஸிமம் லெவல் ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு டேரெக்டாலாம் போக முடியாது. ஒன்லி பை த வே ஆஃப் அப்பீல் அப்படிங்கிறது மூலமாக தான் சுப்ரீம் கோர்ட் போக முடியும். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் மென்ஷன் இன் ஆர்டிகல் 29 and 30. And the last one is article 32 and it's a very important one, article 32 constitutional remedies. So like இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, heart and soul of entire constitution said by Dr. B.R. Ambedkar. Actually there are 5 different types of writs அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் writs மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, these writs are very important. Habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto. ஸோ அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ ரிட்ஸ் எல்லாமே இட்ஸ் நத்திங் பட் நீதி பேராணைகள் தான். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தனை சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்டர் த ஆர்டிகல் விச் ஆர்டிகல் 22. ஸோ சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான நீதி வேண்டி என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் டேரெக்டாக கேஸ் ஃபைல் பண்ணலாம், ஹேபியஸ் கார்பஸ். ஆனால் அது யார் மட்டும் தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், ஒன்லி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எதர் பிளட் ரிலேஷனாக இருக்கலாம் ஆர் இட் கேன் பி மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதா இருக்கலாம். அவங்க மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் அப்படிங்கிறதால ஃபைல் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது வந்து அதுக்கான இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராகிபிஷன் அப்படிங்கிறது வந்து அண்ட் செர்ஷியரரி? ஆல்மோஸ்ட் இட்ஸ் லுக் லைக் சேம் பட் ஆக்சுவலி இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஆக்சுவலாக செர்ஷியரரி அப்படிங்கிறதுனா ஓவர் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க ஆர் அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன், பட் ப்ராகிபிஷன் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செர்ஷியரரி அப்படின்னு வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ லெட்ஸே ஒரு
ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படிங்கிறதால மேக்ஸிமம் எவ்வளோ டைம் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்தால் 3 years தான் கொடுக்கலாம். நாட் மோர் தென் 3 years அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இப்போ லெட்ஸ் சே அதுக்கான ஒரு கேஸ் வருது. இப்போ யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் வருது. ஸோ ஆக்சுவலாக அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை பீரியட் அக்கார்டிங் டு ஐபிசி செக்ஷன் ஆர் லைக் பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறது படி அவங்களுக்கு ஒரு 2 years வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த 2 years அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் அக்கார்டிங் டு ஐபிசி செக்ஷனை பார்த்து தான் அந்த ஜட்ஜும் வந்து ஜட்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அந்த 2 years அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு பதிலாக அவனுக்கு 3 years கொடுத்தாலும் தப்பு தான், அது ஓவர் ஜூரிஸ்டிக்ஷன். இல்லை 1 year காசு வாங்கிட்டு 1 year கொடுத்தாலும் தப்பு தான், அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த மாதிரி அவங்க லிமிட்டுக்குள்ளே தான் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. 3 வருஷம் தான் அவங்களால கொடுக்க முடியும், அதுக்குள்ளே தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 2 years அப்படிங்கிறத 2.5 yearsன்னு அதிகப்படுத்தி கொடுத்தாலும் தப்பு தான், இல்லை 1 yearன்னு கம்மி பண்ணி கொடுத்தாலும் தப்பு தான். இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செர்ஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர் லைக் ஹை கோர்ட்லேருந்து இது வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல செர்ஷியரி அப்படிங்கிற ஆர்டர் பாஸ் பண்ணாங்கன்னா உடனே அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வார்னிங் சிக்னல் மாதிரி. ஓகேவா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேஸை வந்து எடுத்து மறுபடியும் விசாரிக்க சொல்லுவாங்க. ஓகேவா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து விசாரிப்பாங்க. ஸோ இதுதான் செர்ஷியரி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராகிபிஷன்னா ஆக்சுவலாக நான் மேக்ஸிமம் எவ்வளோ வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், 3 வருஷம் தான் கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணியிருக்கான்னு வரான், அக்கார்டிங் டு ஐபிசி செக்ஷன் ஈவன் தான் அவனுக்கு 4 வருஷம் தண்டனை அப்ளிகபிள் ஆனாலும் அதை நான் கொடுக்க முடியாது இல்லையா, ஏன்னா எனக்கு வந்து எவ்வளோ தான் லிமிட் பீரியட் 3 years தான். ஸோ அதை நான் 4 yearsன்னு கொடுத்தா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போது அதுக்கு எனக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணலாம், ப்ராகிபிஷன் ஆர்டர் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணலாம். பட் இது எல்லாமே யார் மட்டும் தான் ஃபைல் அப்படிங்கிறது பண்ண முடியும், ஒன்லி அவங்களோட ஃபேமிலி ஆர் லைக் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ போய் என்ன பண்ணுவாங்க, கேஸ் ஃபைல் பண்ணி அங்கேருந்து எனக்கு ரிட் ஆர்டர் அந்த நீதி பேராணைகள் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படிங்கிறதுனா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இட்ஸ் லைக் மண்டேலே தட்டி ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் அப்ளை நாட் ஒன்லி ஃபார் த ஜுடிஷியரிக்கு மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் அப்ளை ஆகும். பட் இட்ஸ் ஒன்லி பெர்மனன்ட் இன் நேச்சர். மேண்டமஸ் அப்படிங்கிறதுனா ஸோ ஒரு சில ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணும். ஓகேவா, ஸோ லைக் அதுதான் மேண்டமஸ். இப்போது இஃப் யூ ஆர் நாட் மெயின்டைனிங் த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், இப்போ ஆர்டிஐ வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபைல் பண்ணுறாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கொடுக்கணும், அவங்க தான் ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அவங்ககிட்ட அதுக்கான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ அந்த ஆஃபீஸர் ப்ராப்பராக டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எங்கே போய் ஃபைல் பண்ணலாம், ஹை கோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஃபைல் பண்ணலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து என்ன பாஸ் பண்ணுவாங்க, மேண்டமஸ் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ உடனே அவங்க அதுக்கான ஃபைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரெலவென்ட் ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது அண்டர் த ஆர்டிஐல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் மேண்டமஸ். இட் இஸ் ஆல்சோ ஃபார் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஜுடிஷியரி. இந்த லோவர் ஆர்டர் ஜுடிஷியரில் கோர்ட்டு ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா மேண்டமஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வார்னிங் சிக்னல், நீ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் குவா வாரண்டோ. குவா வாரண்ட் அப்படின்னு வந்தால் இட்ஸ் நத்திங் பட் ஒரு வாரண்ட்டை பிறப்பிச்சு அவனோட பதவியை தூக்குறது. ஓகேவா, இப்போ லெட்ஸே ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதி உள்ளே வந்திருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், காசு கொடுத்தோ காப்பி அடிச்சோ வேறு ஏதோ ஒரு வகையில் கோல்மால் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. அவன் உள்ளே இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அது தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு எது பாஸ் பண்ணுவாங்கன்னா கோ வாரண்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணி அவனை பதவி விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ ஜென்ரலாக இதுவும் யாருக்கு அகேன்ஸ்டாக பாஸ் பண்ணுவாங்கன்னா போத் ஜுடிஷியரி அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டாக பாஸ் பண்ணுவாங்க. பட் தட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இட் ஷுட் பி பர்மனெண்ட் இன் நேச்சர். இப்போ லெட்ஸே நிதி ஆயோக்கில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து டூப்ளிகேட்டான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள கோ வாரண்ட்டை கீழே தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தூக்க முடியாது. ஏன்னா நிதி ஆயோகே வந்து என்ன டெம்பரவரி இன்ஸ்டிடியூஷன் தான், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் நாட் பர்மனெண்ட்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ லைக் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது நித்தி ஆயோக் இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பாடி, நிர்வாக அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சட்டத்தின் மூலம் ஃபார்ம் பண்ணப்பட்டது கிடையாது. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் அவரோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறதுக்காக நித்தி ஆயோக் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து இவங்களால மேண்டமஸ் பாஸ் பண்ண முடியாது. அதே இப்போ ஒரு குரூப் 2 ஆஃபீஸரோ லைக் சம்ஒன், ஓகேவா, ஸோ எக்ஸாம் எழுதி உங்களை சொல்ல பட் ஸ்டில் ஸோ சம்மதர் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு டூப்ளிகேட்டாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. பெரியசான அந்த பூஜா கிட்கர் கேஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து டூப்ளிகேட்டான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ரிசர்வேஷனுக்காக, ஓபிசி ரிசர்வேஷனுக்காக சப்மிட் பண்ணி உள்ளே வந்துட்டு ரிசர்வேஷன் கிளைம் பண்ணிவிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ட்ரைனிங் பீரியடில் இருந்தப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக என்ன பாஸ் பண்ணலாம், கோ வாரண்டோ அப்படிங்கிறது பாஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் 5 different types of writs அப்படிங்கிறது வந்து இஸ் மென்ஷன் இன் தி Constitution. Okay, so this is something about fundamental rights. Once நம்ம DPSP பார்த்ததுக்கு அப்புறம் fundamental rights க்கு DPSP க்கு என்ன difference அப்படினு பார்க்கலாம். So this is something about equality, freedom. Right to equality பார்த்தோம், right to freedom பார்த்தோம், right against of exploitation பார்த்தோம்,
ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பார்த்தோம், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் ஆர்டிகல் 32ல் என்னென்ன 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெமிடிஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ லைக் ஹேபிஸ் கார்பஸ்னா என்ன, அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஆக்சுவலாக அந்த ஹேபிஸ் கார்பஸாக இருக்கட்டும், செர்ஷியரி, ப்ராகிபிஷன், மேண்டமஸாக இருக்கட்டும், இது நாலுமே யார் மட்டும்தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணி கொண்டு வர முடியும்னா ஒன்லி அந்த அஃபெக்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் இஃப் இட் இஸ் கம் டு குவா வாரண்டோ அப்படின்னு வருது அப்படின்னு வந்தால் இதை யார் வேணாலும் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ என் ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை பார்க்குறான், ஆக்சுவலாக அவனால் நான் பாதிக்கப்படலாம் இல்லை, ஆனால் அவன் டூப்ளிகேட்டாக ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணி தான் உள்ளே வந்திருக்கான்னு தெரிஞ்சால் நான் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் அவனுக்கு அகேன்ஸ்டாக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இட் கேன் பி தேர்ட் பார்ட்டி பர்சன் கூட ஃபைல் பண்ணலாம். ஆக்சுவலாக மற்ற 4 விஷயங்களும் ஒன்லி அஃபெக்டட் பர்சன் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும், மற்ற 4 ரிட்டுமே. ஆனால் இந்த லாஸ்ட் ரிட் அப்படிங்கிறது மட்டும் யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஹேபியஸ் கார்பஸ் மட்டும்தான் போத் பப்ளிக் அண்ட் ஆல்சோ ப்ரைவேட். இப்போ ஒரு பர்சன் காண போயிட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி சம் அதர், ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் காரணம்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் காரணம்னு சொல்லலாம், ப்ரைவேட் யாரோ ஒருத்தவங்க காரணம்னு சொல்லி கூட சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த போலீஸ் தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய வேறு யாரோ வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஸோ லைக் அதனால அந்த பர்சனை காணும். ஸோ இட் கேன் பி ஃபைல்ட் அகேன்ஸ்ட் த ப்ரைவேட் ஆல்சோ. பட் மற்ற 4 ரிட்ஸுமே ஒன்லி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். இட் கேன் பி எதர் ஜுடிஷியரி ஆர் இட் கேன் பி எதர் கவர்மெண்ட். பட் அது எல்லாமே பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியும். ஹேபியஸ் கார்பஸ் மட்டும் தான் ப்ரைவேட்டுக்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ண முடியும். அதேமாதிரியே குவா வாரண்டோ எனி தேர்ட் பார்ட்டி பர்சன் வந்து அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஆனால் மற்ற 4மே ஒன்லி பாதிக்கப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ வித் திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் ஹியர் அண்ட் தேர் அப்படிங்கிறது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கம்சனர். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பி வரும், இது கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டிபிஎஸ்பி பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இட்ஸ் கம்சனர் த பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ யூ நோ தட் இட்ஸ் ஆடட் பை த வே ஆஃப் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் நவம்பர் 26, 1949 டியூட்டிஸ் இருந்ததா அப்படின்னு கேட்டால் டியூட்டிஸ் கிடையாது. ஸோ லேட்டராக தான் என்ன அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க, 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல எத்தனை டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க, 1 to 10 டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணாங்க. லேட்டராக தான் 11th டியூட்டி வந்து ஆட் பண்ணாங்க. 11th டியூட்டி என்னன்னு பார்த்தோம், நம்ம 6 to 14 இயர்ஸ்க்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பார்த்தோம், 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் மென்ஷன் இன் ஆர்டிகல் 51A மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 டியூட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டியூட்டிஸ் அப்படிங்கிறத ஒரு கமிட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டி நேம் என்ன, ஸ்வரன்சிங் கமிட்டி. ஓகேவா? ஸோ ஸ்வரன்சிங் கமிட்டி கொடுத்த எல்லா ரெக்கமெண்டேஷனுமே லைக் காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில ரெக்கமெண்டேஷன் இட்ஸ் லைக் அப்படிங்கிறது லைக் கண்டிப்பாக எல்லோரும் ஓட் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி பிளானிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியாக ரெகனைஸ் பண்ணுங்கள். அதே ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் சிவியரான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுங்க. சிவியர்னா இட்ஸ் லைக் ஃபைன் போடுறது, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் ஸ்வரன்சிங் கமிட்டி அப்படிங்கிறதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ரெக்கமெண்டேஷன் எதையுமே யார் எடுத்துக்கல அப்படின்னு வந்தால் அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கல. ஸோ அதை தவிர வேறு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் தான் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அப்போ எத்தனை டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1 to 11 டியூட்டிஸ் என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு தட் ட்ரிக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆஸ் ஐ செட் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் USSR கான்ஸ்டிடியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் US கான்ஸ்டிடியூஷன். அதே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் USSR. இந்த பக்கம் ரஷ்யா, அந்த பக்கம் US அப்படிங்கிறதுல இருந்தால் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ 4A under the article 51A. So to initially 10 டியூட்டிஸ் இருந்தது. லேட்டராக தான் 11th டியூட்டி வந்து 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல தான் ஆட் ஆன் அப்படிங்கிறது வந்து பண்ணாங்க. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து இது வந்து என்ன சொல்லுதுன்னா போத் மாரல் அண்ட் சிவிக் டியூட்டி. ஆக்சுவலாக there are 2 types ஆஃப் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. சிவிக்னா சிவிலியன் பண்ணக்கூடிய டியூட்டி. இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், மலைகளை பாதுகாக்கணும், கடல்களை பாதுகாக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அந்த பெண்களுக்கு வந்து டிக்னிட்டி மரியாதை கொடுக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும், இதெல்லாம் நம்மளோட சிவிக் டியூட்டி, சிவிலியனோட டியூட்டி. மாரல் டியூட்டி அப்படின்னு வந்தால் என்னென்னா இந்திய கான்ஸ்டிடியூஷனை வந்து பாதுகாக்கணும், இந்தியாவோட நேஷனல் ஃப்ளாக் நேஷனல் அந்தம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், வழிபடணும். ஸோ லைக் அது வந்து மாரல் டியூட்டி. ஸோ இந்த மாதிரி மாரல் அண்ட் சிவிக் இந்த மாதிரி 2 டியூட்டிஸ் அப்படிங்கிறதுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ there are 11 டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்தால் இட்ஸ் லைக் ரைமிங் வேர்ட்ஸ். 1 sun, 2 shoe, 3 tree, 4 door, 5 hive, 6 sticks, 7 heaven, 8 fight, 9 lion, 10 hen அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங் வேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் அ லுக் ஆஃப் இட். ஒரு 2 times சொன்னீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் sun. எப்பவுமே வந்து இந்த நேஷனல் ஃப்ளாக்
மார்னிங் தான் ஏற்றுவாங்க. ஸோ மார்னிங் ஏற்றும் போது சுல்லுன்னு வெயில் அடிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து சல்யூட் பண்ணும்போது மேலே வந்து சூரியன் இருக்கும், மேலே பக்கத்துலேயே நேஷனல் ஃப்ளாக் இருக்கும். அதை வச்சு சன் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு நேஷனல் ஃப்ளாக் ஞாபகத்துக்கு வரும். அதோட கண்டினியூஷன் நேஷனல் அந்தம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். அண்ட் இது எல்லாத்தையும் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் பாதுகாக்கணும்னா நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் அந்தம் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலாக இதில் நேஷனல் அந்தம் மட்டும்தான் இருக்குது, தேசிய கீதம் மட்டும்தான் இருக்குது, தேசிய பாடல் கிடையாது. மேபி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணலாம். லைக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருந்து சிட்டிசன்ஸ் வந்து எதை பாதுகாக்கணும்னா நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் அந்தம், நேஷனல் சாங்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இட் லுக் லைக் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சூப்பர் ஈஸி கொஸ்டின், ரைட் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். பட் ஆக்சுவலி தட் இஸ் ராங். ஓகேவா? ரைட். ஸோ பிகாஸ் நேஷனல் அந்தம் மட்டும்தான். தேசிய கீதம் எது? தேசிய கீதம் எது? தேசிய கீதம் எது? தேசிய பாடல். தேசிய கீதம்னா ஜனகணமன. ஓகே, அதை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி உங்களோட டியூட்டி அப்படின்னு சொல்லி இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களே தவிர தேசிய பாடல் கிடையாது. தட் இஸ் வந்தே மாதரம் வந்து கிடையாது. இதில் ஒன்லி ஜனகணமன மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தேசிய நேஷனல் அந்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது, தேசிய கீதம் மட்டும்தான் இருக்குது. டோன்ட் கன்ஃபியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டு ஷூ. ஸோ ஷூ வாங்கினா என்ன வேணும்? மணி வேணும் இல்லையா? ஸோ மணிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம நேஷ்னல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்தால் ஒரு வேல்யூ இருக்குது. அதில் சொல்லப்பட்ட ஒரு சில ஐடியல்ஸ், நோபலான ஒரு சில ஐடியல்ஸ், விஷயங்களுக்கு வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? அதோட ஐடியல்ஸ் அப்படிங்கிறது, ஐடியல்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டூ ஷூனா ஷூக்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். 3 ட்ரீ. என்ன ட்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சுயி ட்ரீ. என்ன ட்ரீனா இட்ஸ் நத்திங் பட் சுயி ட்ரீ. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட சொவானிட்டி, யூ ஃபார் யூனிட்டி அண்ட் ஐ ஃபார் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த 3 டீயுமே ரொம்ப முக்கியம். சொவானிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இந்திய நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 3 ட்ரீ அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 டோர். ஸோ கண்ட்ரிக்கு எதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் பாதுகாக்கிறதுக்காக டோரை உடைச்சிட்டு போய் கண்ட்ரியை பாதுகாக்கணும். 4 டோர். டோரை உடைச்சிட்டு போய் கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாக்கணும். ஸோ டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் த நேஷனல் சர்வீஸ். ஸோ பிரச்சனைனா நம்மளோட சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 5 ஹைவ். ஸோ ஹைவ் அப்படின்னு வந்தால் ஹச் ஃபார் ஹச் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்மோனி. அதாவது எல்லாரும் ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கணும், ஒரு பிரதர்ஹுட்டோடு இருக்கணும். ஸோ ஹியர் இட் இஸ் பிரதர்ஹுட்டோடு இருக்கணும். எஸ்பெஷலி விமனோட டிக்னிட்டி அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஹெச் ஃபார் ஹார்மோனி, நல்லிணக்கம். நல்லிணக்கம்னாலே பிரதர்ஹுட் ஞாபகத்துக்கு வந்துடும். ப்ளஸ் விமனோட டிக்னிட்டி அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிக்கு. ஸ்டிக்குனா இட்ஸ் லைக் தாஜ்மஹாலோட அந்த 4 பில்லர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நிறைய ரிச் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது, பழமையான நினைவு சின்னங்கள், கல்வெட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி, ஒரு இந்தியன் சிட்டிசனாக நம்மளோட டியூட்டி. ஸோ 6 ஸ்டிக்குனா இந்தியாவோட ரிச் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறத வந்து நம்மளோட கல்ச்சரை ஷோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7 ஹெவன். அஃப்கோர்ஸ் இதுதான் ஹெவன். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், லேக்கு, ரிவர்ஸ், வைல்ட் லைஃப், அதுதான் ஹெவன். உண்மையான ஹெவன் அதுதான். ஓகேவா? ஸோ 7 ஹெவன்னா இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 8 ஃபைட். ஃபைட் ஃபார் சயின்டிஃபிக் டெம்பர். ஃபைட் பண்ணுறோம் இல்லையா? நம்மளை சுற்றி என்ன தாண்டா சயின்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறோம் இல்லையா? அதுதான் ஃபைட் பண்ணுறது. ஓகேவா? ஃபைட் பண்ணி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சயின்ஸை நம்ம கற்றுக்குறோம். மனித நேயம் அப்படிங்கிறது வந்து எப்படி மனித நேயத்தோடு பழகிறது, மற்றவங்க கிட்ட எப்படி ஹியூமனிஸ்டிக்காக இருக்கிறது, அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, கொஷின் கேட்குற ஆட்டிடியூடை டெவலப் பண்ணணும். அப்போ தானே நம்மளை சுற்றி என்ன சயின்ஸ் இருக்குன்னு தெரியும். இது ஏன் அப்படி நடக்குது? இந்த தெய்வ திருமலை ஃபிலிமில் அந்த குட்டி பாப்பா வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கும், அது ஏன்ப்பா ஹைட்டாக இருக்குது, காக்கா ஏன்ப்பா கருப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் நாட் லைக் தட், பட் ஸ்டில் ஓகேவா? லைக் இந்த மாதிரி ஒரு சில கொஷின் கேட்குற ஆட்டிடியூட் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? சயின்டிஃபிக் டெம்பரை வளர்த்துக்க முடியும். ப்ளஸ் மனிதத்துவத்தோடையும் நம்ம இருக்கணும். ஸோ ஃபைட் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் வந்து கற்றுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் 9 லயன். லைக் ஒரு வடிவேல் ஒரு ஃபிலிமில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கோட்டை தாண்டி நானும் போக மாட்டேன், நீயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைண்ட் ஆஃப் திஸ், ஒரு கோட்டை தாண்டி போய் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் பண்ணக்கூடாது, வயலன்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ கோட்டை தாண்டி போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஸோ 9 லயன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பாதுகாக்கணும், வயலன்ஸை கைவிடணும். அப்ஜூர் வயலன்ஸ்னால் வயலன்ஸை கைவிடணும். ஸோ அப்போ அந்த கோட்டை தாண்டி போய் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணக்கூடாது. அதெல்லாமே நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ வி ஆர் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன். ஸோ லைக் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ வயலன்ஸை கைவிடணும். நெக்ஸ்ட்டு 10 ஹென். கோழி கூடக்குள்ளே கோழியெல்லாம் எப்படி கூட்டமாக இருக்கோ நம்மளும் அதே மாதிரி இந்தியர்கள் அனைவரும் ஒன்றா இருந்து கலெக்டிவ் ஆக்டிவிட்டி மூலமாக இந்தியாவை என்ன பண்ணணும்? டெவலப் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ்
எக்ஸலன்ஸ் இன் ஆல் த ஸ்பியர், எல்லா ஸ்பியர்லேயும் நம்ம எக்ஸலண்ட்டான பர்சன் அப்படிங்கிறதா வரணும். அதுக்கு கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கோழி எப்படி கூடக்குள்ளே கூட்டமாக இருக்கோ, ஒன்றா சேர்ந்துருக்கோம், நம்மளும் அது மாதிரி இந்தியாங்கிற கூடக்குள்ளே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் 11 எல்லாருக்கும் தெரியும், தெர் இஸ் நோ ட்ரிக் அப்படிங்கிற வந்து 6லேருந்து 14 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் இட் மேட் அண்டர் தி 86 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் திஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கன்க்ளூடட். அண்ட் அஃப்கோர்ஸ் தீஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நான் ஜஸ்டிசேபிள் இன் நேச்சர். இது பாதிக்கப்பட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. பட் இதுக்குன்னு தனியாக வந்து பார்லிமெண்ட் லா கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ லெட்ஸே வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் சன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு இருந்தால் நம்ம நேஷனல் ஃப்ளாக் அப்படிங்கிறத பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அந்த ஹானர் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாராவது தேசிய கொடியை காலில் போட்டு மிதிச்சாலோ எரிச்சாலோ அவங்கள என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு பாராளுமன்றம் லீகலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி சட்டத்தை அவமதிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் அப்பான் ஃபண்டமெண்டல் டியூட்டியை மீறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணலை. ஸோ நம்மளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த நேஷனல் ஹானர் ஆக்டை மீறிட்டோம் அப்படிங்கிறதுனால அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு ஏதுவாக ஏதோ ஒரு சட்டம் இருந்தால் நம்ம அதை மீறக்கூடாது. ஸோ அதை மீறணும் அப்படின்னு வந்தால் அதுக்கான ஒரு சில கைது நடவடிக்கைகளோ ஆர் லைக் சம் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதோ ஃப்ரம் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ நான் ஜஸ்டிசேபிள் இன் நேச்சர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு ஜென்ரலாக வந்து இதை மட்டும் பேஸ் பண்ணி கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, இல்லை அவங்க நம்மளை அரெஸ்ட் பண்ண முடியாது. பட் இதுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது லா இருக்குது, பாராளுமன்ற சட்டம் இருக்குது அப்படின்னு வந்தால் ஸோ நம்மளுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ 7 ஹெவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்விரான்மெண்ட், தட் இஸ் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இருக்கா. அப்போது திடீர்னு என்விரான்மெண்ட்டில் வந்து யாராவது கிளாஸ் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க, இப்போ ஒரு மலை இருக்குது, காடு இருக்குது, கிளாஸ் உடச்சி போடுறாங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணலாம், மேபி கேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைல் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சட்டங்கள் இருந்தால் அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க முடியுமே தவிர இட்ஸ் நாட் மியர்லி பேஸ்ட் அப்பான் திஸ் கிடையாது. அண்ட் ஸ்வரன்ஷிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸ்வரன்ஷிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன், தட் இஸ் கம்ஸ் அண்டர் சப்ரூ கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகேவா. ஸோ தட் இஸ் சப்ரூ கமிட்டி. சப்ரூ ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், டிபிஎஸ்பியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே சப்ரூ கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் ஸ்வரன்ஷிங் கமிட்டி அப்படிங்கிறதோட ரெக்கமெண்டேஷன். அதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் ஜஸ்டிசேபிள். போத் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது ரெண்டுமே நான் ஜஸ்டிசேபிள் அப்படிங்கிறது வந்து நேச்சர் தான். ஓகேவா. ஸோ கிளியர் இட். த நெக்ஸ்ட் ஒன் we will move on to டிபிஎஸ்பி. ஸோ இட்ஸ் மென்ஷன் in the article 36 to 51 அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் த பார்ட் 4. ஸோ ஆக்சுவலாக அந்த 4 அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் 4A அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஐ மீன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க அண்டர் த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் சம்திங் கால் டிபிஎஸ்பி, அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆர்டிகல் 36 அப்படிங்கிறதுலேருந்து 51 அப்படிங்கிறது வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிகல் 36 and 37. ஸோ இட்ஸ் அ ப்ராட் ஆர்டிக்கல். ஸோ இதோட கண்டினியூவேஷன் அப்படிங்கிறதா தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்தால் டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அதாவது சமூக பேஸ் பண்ண கொள்கைகள், காந்திய கொள்கைகள் மற்றும் தாராளமயமாக்கப்பட்ட கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல், அதாவது தாராளம் மற்றும் அறிவுசார் கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ளிட்டேஷன் வந்து நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா. கான்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இந்த 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் இல்லையா, லிபரல், இன்டெலெக்சுவல், காந்தியன், சோஷியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக பண்ணியிருக்குமே தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு ஸ்ப்ளிட்டுமே இருக்காது. அதனால தான் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்வாப் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு 45க்கு அப்புறம் திடீர்னு 48 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஸ்வாப்பாகி வரும். ஒரே ஆர்டிகல் 2-3 இடத்துல வரும். 40க்கு அப்புறம் 43 வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் 46 வரும். திடீர்னு 39க்கு அப்புறம் 41 வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி என்ன இருக்காது அப்படின்னு வந்தால் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இதில் இருக்காது. ஐ மீன் ஆர்டராக வந்து இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பாலிசியில் அதை வந்து நம்ம பிரித்து போட்டிருக்கோம். அதனால் இது வந்து ஈக்குவல் அப்படிங்கிறதா இல்லை. ஆக்சுவலாக டிபிஎஸ்பி எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு வந்தால் ஃப்ரம் ஐரிஷ் ஆர் அயர்லாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி அப்படிங்கிறதுலேருந்து எடுத்தோம். ஓகேவா. ஸோ ஐரிஷ்லேருந்து தான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறத பேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஸ்பானிஷ்லேருந்து எடுத்தாங்க, ஸ்பெயின்லேருந்து எடுத்தாங்க. ஓகேவா. ஸோ அயர்லாந்துலேருந்து நம்ம எடுத்தோம். அவங்க எங்கேருந்து உருவாங்கன்னா ஸ்பானிஷ்லேருந்து, ஸ்பெயின் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்தாங்க. ஓகேவா. as I already said part 4. அண்ட் இதோட பேரே வந்து என்ன, அரசுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள். அப்போ அரசு இப்படியெல்லாம் நடந்துக்கணும், இப்படியெல்லாம் பாலிசி போடணும், ஸ்கீம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த வழிமுறைகள் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்தால் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே மக்களுக்கு வெல்ஃபேர் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அந்த பேசிஸ் அப்படிங்கிறதுல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொள்கைகள் எல்லாத்தையுமே வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கொள்கைகள் வந்து எதை என்ஷூர் பண்ணுதுன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சமூக மற்றும் பொருளாதார நீதி அப்படிங்கிறத வலுப்படுத்தக்கூடிய வகையில் அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. ஸோ ஃபர்தர்
நம்ம சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபலாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்கமிங் செஷன்ஸ் அப்படிங்கிறதுல கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல்.